உலகத்தின் ஒரு காலத்தில் ஒவ்வொரு மனிதனாலும் பேசப்பட்ட பொதுமொழி தமிழ். ஆம், தமிழ் ஒரு பொது உடைமை. உலகின் முதல் மனிதன் தமிழனாகத்தான் இருந்திருக்கக்கூடும் என்று சொல்லுகின்றன இன்றைய மரபணு ஆய்வுகள். மொஹஞ்சதாரோ, ஹரப்பா, சுமேரிய நாகரிகங்கள் தோன்றுவதற்கு 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழர் தோன்றி தமிழ் நாகரிகம் என்று ஒன்றை தோற்றுவித்திருந்தனர் என்பது நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? அவ்வாறு தமிழர் பின்பற்றி வந்த நாகரிகம், கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் என அனைத்திற்கும் அறிவியல் சார்ந்த பின்னணிகளும் இருந்திருக்கின்றன. ஆனால் இன்றைய தமிழர் தமது கலாச்சாரத்தின் சாராம்சத்தை அறியாமல் கடமைக்கென்று பின்பற்றும் நிலையே நிலவுகிறது. தமிழரின் கலாச்சாரத்தையும் அதன் அறிவியல் பின்னணிகளையும் தெளிவுபடுத்தவே இந்த ஆவணப்படம். நாம் நமக்கு தெரிந்தவர்களை எங்கேனும் சந்தித்தாலோ, விருந்தினர்கள் நம் வீட்டிற்கு வந்தாலோ இருகரம் கூப்பி வணக்கம் கூறுவது மரபு. இருகரம் ஒன்றிணையும் போது விரல் நுனிகளில் உள்ள அழுத்த புள்ளிகள் தூண்டப்படுகின்றன. அவற்றால் அந்த நிகழ்வு ஆழ்மனதில் நன்கு பதியப்படுகிறது. மேலும் கரம் கூப்பி வணக்கம் கூறுவதால் தனிமனித சுகாதாரமும் பேணப்படுகிறது. விசேஷ நாட்களில் வீட்டு வாசல்களில் மாவிலை தோரணங்களும் வேப்பிலை தோரணங்களும் கட்டுவது மதம் சார்ந்த வழக்கமாக கருதப்பட்டாலும் இதற்கு பின் ஒரு அறிவியல் சிந்தனை ஒளிந்துள்ளது. மாவிலைகளும் வேப்பிலைகளும் ஒளிச்சேர்க்கையின் மூலம் இரவில் கூட அதிக பிராணவாயுவை வெளியிடும். இது விசேஷ நாட்களில் பலர் கூடும் இடங்களில் ஏற்படும் பிராணவாயு தேவையை பூர்த்தி செய்கின்றது. மேலும் ஆடி மாதத்தில் திருமணங்கள் செய்தலாகாது என்ற வழக்கமும் தமிழர் பின்பற்றியதே. ஆடி மாதத்தில் திருமணம் செய்தால் அதிக வெப்பத்தால் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும், சித்திரை மாதத்தில் குழந்தை பிறக்கும் என்ற தொலைநோக்கு பார்வையை உடையவர்களாய் தமிழர்கள் இருந்ததனாலேயே இவ்வாறு பின்பற்றி வந்துள்ளனர் என்பது தெரிய வருகிறது. தமிழர் தன் வீட்டு வாசல்களில் சாணம் தெளித்து கோலமிடுவது தொன்று தொட்டு நெடுங்காலமாக வழக்கில் உள்ளது. சாணம் தெளிப்பது அழகுக்காக அன்று நுண்ணுயிர் கொல்லியாக பயன்படும் என்பதற்காகவே. பறவைகளுக்கும் சிறு சிறு உயிரினங்களுக்கும் உணவளிக்கும் கருணை உள்ளம் கொண்டதாலே வீட்டின் முன்னே கோலங்களை அரிசி மாவினால் வரைந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இரத்த ஓட்டத்தை கால்களுக்கு அதிகமாக செல்ல விடாமல் வயிற்றுப்பகுதிக்கு அதிகமாக செல்ல வைத்து செரிமானம் எளிதில் நடக்க வேண்டும் என்பதற்காகவே தரையில் அமர்ந்து சாப்பிடும் பழக்கத்தை கடைபிடித்தனர் தமிழர். பெண்கள் கையில் மருதாணி வைப்பது அழகுக்காக மட்டுமின்றி நுண்ணுயிர் கொல்லியாகவும் எதிர்பூஞ்சையாகவும் செயல்பட்டு தோல்வியாதிகளையும் நோய் தொற்றுகளையும் தடுக்கும் என்பதற்காகவே. பெண்கள் கையில் அணியும் வளையல்கள் கூட அழகுக்காய் அணியும் அணிகலனாய் மட்டுமில்லாமல் அவற்றில் உள்ள தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்கள் பெண்கள் உடலிலிருந்து வெளியேறும் ஆற்றலை ஈர்த்து அதை சுழல் மின்னோட்டமாக்கி மீண்டும் உடலினுள்ளே செலுத்தி பெண்களின் ஆற்றல் இழப்பை சரி செய்யவும் பயன்பட்டது. நீர்நிலைகளில் காசுகளை எரியும் வழக்கம் இன்று வெறும் சொற்ப இடங்களில் மட்டுமே பின்பற்றப்படும் அழிந்து வரும் வழக்கம். அக்கால நாணயங்கள் எல்லாம் செம்பு, இரும்பு போன்ற உலோகங்களால் செய்யப்பட்டன. அவை நீரில் எரியப்படும் போது நீரில் உள்ள மாசுகளை கீழே படியச் செய்து நீரை தெளிய வைத்து குடிப்பதற்கு உகந்ததாக மாற்றும் என்பதற்காகவே இவ்வழக்கம் பின்பற்றப்பட்டது. தமிழன் தான் கடைபிடித்த ஒவ்வொரு நடைமுறைக்கும் ஏதோ ஒரு வகையில் அறிவியல் சார்பு இருந்தே உள்ளது. இவ்வாறு அறிவியலை வைத்தே தமிழன் தன் வாழ்க்கையை வகுத்திருக்கிறான் என்பதும் தெரிய வருகிறது. ஆனால் இவற்றுள் பல பழக்க வழக்கங்கள் இன்று ஆங்கில மோகத்தால் அழிந்து வரும் பரிதாபத்தை கண்முன்னே காண்கின்றோம். இதெல்லாம் பழைய ஃபேஷன் தம்பி, காலத்துக்கேற்ப நாம தான் மாறிக்கணும் என்று நினைப்போர் மத்தியில் நம் கலாச்சாரத்தை, அறிவியல் சார்ந்த கலாச்சாரத்தை மறந்துவிட்டு வேறொருவர் கலாச்சாரத்தை பின்பற்றும் அவலமே இன்று உள்ளது. இன்னமும் சிந்தனைகளின்றி உறங்கிக் கிடப்பது எதனாலோ? இனியேனும் விழித்திடு தமிழனே, எழுந்திடு தமிழனே.